ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போகிறதுன்றது சகஜமான ஒன்று தான். நல்ல ஆம்பியன்ஸு நல்ல ஃபுட் கிடைக்கிற ஹோட்டலாக போயிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக குவைத் போனப்போ நாங்கள் தக்காரா ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். தக்காரா ரெஸ்டாரண்ட் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெனு கார்டை புரட்டி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்ல ஐட்டமாக தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணுவோன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அரிசி வத்தல் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. கேரளா பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆம்பியன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. உள்ள லைட்டு பஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. பஸ்ஸில் எப்படி டிவி வச்சு பார்த்துட்டு வருமோ அதே மாதிரி விண்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவிலையும் டிவி ஓடுற மாதிரி இருக்கும். நேச்சுரலாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபிஷ்னூருக்கு வந்தாச்சு. எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்வீட் கார்ன் சூப்பும் வந்தாச்சு. கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸ் கொடுத்துருந்தாங்க, சோயா சாஸ் கொடுத்துருந்தாங்க, வினிகரில் கலந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி சில்லி சாஸ் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. முக்கியமாக கேரட் குக்கும்பர் சலாட் கேட்டிருந்தோம், அதுவும் வந்துடுச்சு. ஃபிஷ் சில்லி அது நான் உங்களுக்கு முறுக்குன்னு சொல்லிட்டேன். செம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சில்லி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. ஸ்டார்டராக சாப்பிட்டு முடிக்கிறதுங்காட்டியுமே அது வந்து ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பிரியாணி, பெரிய பொண்ணுக்கு எக் ஃப்ரைட் ரைஸு, சின்ன பாப்பாவுக்கு சிக்கன் நூடுல்ஸு எல்லாமே வந்துடுச்சு. அவங்க வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஆன்லைனில் கூட வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஆம்பியன்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். பசங்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் இது. நம்ம ஊர் பொட்டிக்கடை ஸ்டைலில் புளிப்பு மிட்டாய், மாங்காய் ஊறுகாய் எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக நம்ம பசங்க அங்கே புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பாடோடு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே கிளம்பி
ஃபாயிலேருந்து மங்கப் போகிறதுக்கு 5 நிமிஷம் ட்ராவல் தான். ஆனால் அதுக்கு நடுவில் வண்டியில் போகும்போது நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பகலில் எப்படி இருக்குதோ ஆனால் நைட்டில் அலங்காரத்தோட லைட் வெளிச்சத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஹோட்டலில் நல்லா ஒரு குடி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்படி போச்சுடி, நீங்கள் உங்கள் வயிறுலாம் நல்லா பெருசாகிடுச்சு. வயிறு நார்மலை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் அந்த இன்டேக் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆமாங்க, காமெடியாக இருக்கும். ஆமாம். எப்படி ஃபுட் எப்படிங்க? மட்டன் பிரியாணி இது வரைக்கும் கோயத்தில் அவங்க சாப்பிடல. இன்றைக்கி தான் நல்லா இருந்ததா சொன்னாங்க. கீ ரைஸாக இருந்தது ப்ளெயினாக, ஆனால் கிரேவி வந்து இல்லை. ஆமாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் போயிட்டு நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.